பிகினர் சிம்பிளா ஒரு Coreldraல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ட யூஸ் இந்த மாரி க்ளோ எஃபெக்ட்டோட ஒரு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து டிஃபரெண்ட் சைஸ் ஆஃப் ரவுண்ட் இருக்கு. எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. சியான் வந்து 40% இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல ஃபவுண்டைன் இருக்கு. அதனுடைய பெர்சன்டேஜ் ஒண்ணு நான் டிஸ்ப்ளே பண்றேன். அத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட்ல பார்த்தீங்கன்னா, 4மே 100ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சில யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். மெர்ஜ் மோட்ல கலர் டட்ஜ் யூஸ் பண்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிடுறேன். கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். பேஜுக்கு சென்டரா இருக்கு. கீபோர்ட்ல ஷிஃப்ட்ட யூஸ் பண்ணி அதோடைய சைஸ் அந்த கார்னர மட்டும் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ட இன்னும் டிஃபரெண்ட் ஷேப்பா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன். இது 2 இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் மட்டும் நமக்கு தேவை. 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல இன்டர்செக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். அடுத்து ஹாஃப் சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணி இன்டர்செக்ட் பண்றேன். இப்ப இந்த 2 ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட்ட பாக்ஸ் உடைய ரைட் கார்னர்ல செட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ட ஃபிளிப் பண்ணிடுறேன். பாக்ஸ் உடைய டாப்ல அலைன் பண்ணிடுறேன். லெஃப்ட்லயும் அலைன் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி மெர்ஜ் மோட்ல ஆட் யூஸ் பண்றேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, எட்ஜ் கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்கும். அந்த ஃபவுண்டைனுடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி குறைக்கும்போது எட்ஜ் வந்து ஸ்மூத்தா நமக்கு கிடைச்சிரும். இதுல இருக்கக்கூடிய அதே மெர்ஜ் மோட் ஆப்ஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சில காப்பி டிரான்ஸ்பரன்சி செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல கிளிக் பண்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா தெரியுது. இத ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்.